சிம்ம ராசி மக நட்சத்திரம். ஸோ கடன் பிரச்சனை எப்போது முடியும்? எப்படி முடிக்கலாம்? ரொம்ப மன கஷ்டமா இருக்குது. இப்ப சிம்ம ராசி அப்படின்னும்போதே நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கண்டக சனி ஓடுது. இதுக்கப்புறம் அஷ்டம சனி ஓடும். இப்ப ராகு கேது பெயர்ச்சி ஓடுது. இவங்க 3 பேர் இந்த மாரி ஆ பெயர்ச்சிய நடத்தும்போது நம்ம மாட்டிக்கிடுவோம். நம்ம 1000 வெள்ளி கடன் வாங்கினா கூட அந்த 1000 வெள்ளிய திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நமக்கு உண்டு பண்ணிடுவாங்க. ஏன் தான் இவங்ககிட்ட கடன் வாங்கணுன்ற மாணிக்கு நம்மள ஒரு கட்டத்துக்கு மேல யோசிக்க விட்டுருவாங்க. சரி ரைட்டு நம்ம கடன் வாங்கிட்டோம். அது நம்ம சிச்சுவேஷன் நமக்கு அந்த காலகட்டங்கள்ல நடந்துருச்சு. பட் இத நீங்க அடைப்பீங்களா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு அப்ப மேல கட்டத்த பாருங்க. இப்ப உங்களுக்கு கிரக நிலைகள் டோட்டலாவே மாறி நிக்குது. இப்ப உங்களுக்கு குரு ராசிக்கு 11ல நின்று உங்களோட ராசிக்கு 3ஆம் தைரிய ஸ்தானத்தை பூர்வீக ஸ்தானத்தை அவர் 5 அது போக 7ஆம் பார்வையா பார்க்கப்படுகிற ஒரு காரணத்தினால அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க. அவங்கள்ட்ட இப்ப கடன்னாலே நம்ம டைமிங் தான். ஸோ வட்டி மோஸ்ட்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே முதல்ல ஒரு கட்டத்துக்கு மேல அடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால நீங்க ப்ராப்பரா ஒரு வேலையில போய் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல வியாபாரம் பண்றீங்கன்னா ரெகுலரா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா உங்களோட ஹார்ட் ஒர்க்க போடுங்க. அதுக்கு பலனா உங்களுக்கு ரெகுலர் இன்கம் பேசஸ் வர ஆரம்பிக்கும். வர வர கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடன்காரங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்குரிய விஷயத்த பாருங்க. அப்ப அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள உங்களால கடன் அடைச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து ரிலீவர் ஆக முடியும். அதுக்கப்புறம் ரிலீவர் ஆயிட்டு இன்னமும் இந்த மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களை நீங்க மாட்டிக்கிறாங்க. ஏன்னா உங்க ஜனன ஜாதத்துல 6, 12 கெட்டுப்போன ஜாதகரங்களா இருந்தா, முக்கியமா 6ஆம் இடம் கெட்டுப்போன ஜாதகரங்களா இருந்தா நம்ம ஒரு பைசா கூட கடன் வாங்கக்கூடாது. வாங்கினோம்னா நம்ம அந்த ஒத்த பைசா கூட திருப்பி கொடுக்க முடியாது. அவங்களுக்காண்டி நம்ம ஓடி ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அது ஒரு பிரச்சனை இந்த 6ஆம் இடம் கெட்டுப்போன ஜாதகரங்களுக்கு இருக்குது. ஸோ உங்க ஜனன ஜாதகம் ஃப்ரீயா இருக்கும்போது எடுத்து பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வாய்ப்பு அடுத்த வருஷம் 5ஆம் மாசம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ மனம் தளராமல் நம்ம தான் வேலை செய்யணும், நம்ம தான் வியாபாரம் பண்ணணும். அதுல வர ப்ராஃபிட்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சு முடிக்கணும். ஸோ கண்டிப்பா நீங்க அடைச்சிருவீங்க அப்படின்னு உங்களை ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்போ உள்ள கிரக நிலைகள் சாதகமா தான் இருக்கு. சரிங்களா?